பிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நாகை மாவட்டத்தில் காரைக்காலில் இருந்து பாக்கெட் சாராயம் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்வதை அறிந்த கிராம மக்கள் சாராய பாக்கெட்டுகளை உடைத்து சாராய விற்பனை கும்பலையும் அடித்து விரட்டிய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே சாராய விற்பனை கும்பல் கடத்தி வந்த சாராய பாக்கெட்டுகளையும் அந்த கும்பலையும் பெண்கள் அடித்து நொறுக்கும் காட்சி இது. எவ்வளவு சாராயம், மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க பாருங்க, மக்கள் பாருங்க, எவ்வளவு சாராயம் எல்லாம் அடிச்சு உடைச்சு. கீவளூர் காவல்துறை வந்து கண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளவு பப்ளிக்கா வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாம் பாருங்க. போலீசார் என்ன செய்கின்றனர்? ஒண்ணுத்தி விட எல்லாத்தையும். நாகை மாவட்டம் காரைக்கால் மாவட்ட எல்லைகளில் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்படும் பாக்கெட் சாராய விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது. குறிப்பாக கீழ்வேலூர் அருகே ஆனைமங்கலம் ஊராட்சியில் இந்த சாராய விற்பனை தடையின்றி நடந்து வருவதாக புகார்கள் உள்ளன. இந்நிலையில் திங்கட்கிழமை அந்த பகுதியில் இளைஞர்கள் சிலர் கடத்தல் சாராயம் விற்பதாக உள்ளூர் கிராமத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து பெண்கள் விறகு கம்புகளுடன் சாராய விற்பனை நடந்த இடத்திற்கு சென்று சாராயம் விற்ற நபர்களை சரமாரியாக அடித்து தாக்கி சாராய பாக்கெட்டுகளை உடைத்தனர். கீழ்வேலூர் வட்டம் ஆனைமங்கலம் கிராமத்தில் சாராயம் விற்பனை அதிகமாக நடக்கிறது. மக்கள் கொந்தளிப்பால் மூட்டை உடைச்சிருக்காங்க. இது காவல்துறை அதுக்கு கண்டுகொள்ளுமா? கீழ்வேலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கார்த்திக், கண்ணன், நாவலன், தன்ராஜ் ஆகிய புதுக்கோட்டை மாவட்ட